கண்ணீரோடு ஒவ்வொரு இரவும் போராடுறீங்களா? உங்கள் கண்ணீருக்கும் பதில் இல்லை, உங்கள் போராட்டத்துக்கும் பதில் இல்லை. வாழ்க்கையே ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இது பாருங்கள், இன்றைக்கி வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களை பார்த்து ஒன்று சொல்கிறார். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 29வது வசனத்தில் ஆண்டவர் தெளிவாக கேட்குறாரு. அவன் எங்கே அவர் நாமத்தை கேட்டானோ அங்கவே அவனை ஆசீர்வதிக்கிறார். அவன் பேர் என்னன்னு கேட்குறாரு. யாக்கோப்புன்னு சொல்கிறாரு, இனி இஸ்ரவேல்னு சொல்கிறாரு. பேரை மாற்றிட்ட பிறகும் தன்னையே அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். இந்த இரவு நேரத்தில் நிறைய விஷயம் என் வாழ்க்கையில் மாறாமல் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க, உங்கள் வாழ்க்கையில் சில விஷயத்தை ஆண்டவர் மாற்றணும்னு நினைக்கிறார். அவர் அதை மாற்றிட்ட பிறகு நீங்களும் அதை மாற்றிக்க தயாராக இருக்கும் போட்டு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் எல்லா நன்மையும் அடுத்தடுத்து கொண்டு வர செய்வார். இந்த இரவு நிம்மதியாக அவர் பாதத்தில் வச்சுட்டு படுங்க. கர்த்தர் உங்களோடு இந்த பெரிய காரியத்தை செய்வார். உங்கள் கண்ணீருக்கு நிச்சயம் பதில் இருக்குது. ஆமென்.